பிரேமா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து யூஎஸ்சிஎஸ்டி இருந்து ஒரு சூப்பரான ஒரு இன்வென்ட்ரி டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தியான வீடியோ தான். ஸோ அதுக்கு தான் லேப்டாப்போட வந்தீங்க. ஆமாம், லேப்டாப் கைமா வரும்போது ஒன்று தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஏதோ எக்ஸல் ஷீட்லாம் போட்டு ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படி தான். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. அவங்க மார்ச் மாதம் எண்டில் வந்து அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. க்ரீன் கார்டு சம்மந்தமான டேட்டா. I-140 எவ்வளோ பண்ணியிருக்காங்க, I-485 எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, 2013 எவ்வளோ, 2014 எவ்வளோ, இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டா நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ க்ரீன் கார்டு டேட்டா இவ்வளோ மூவ் ஆயிருக்கு. சில பேருக்கு பயம் வந்திருக்கு, ரெட்ராகஸ் ஆகிடுமோ அப்படின்னு. பிகாஸ் மே மாதம் விசா போட்டுன்னா ஒரு பெரிய பிரேக் போட்டாங்க. அது எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் தான். ஸோ இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகணும் பார்க்கணுன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டேட்டா. அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்க போது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் H1Bல இப்போ ஒரு பயம் போயிட்டுருக்கு இல்லையா, நிறைய RFIs வருது, நிறைய அப்ரூவல் வரதில்ல. அதை பற்றியும் என்ன விஷயம் நடந்திருக்குன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. L1 பற்றியுமே டேட்டா இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேமா, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள். இப்போ நான் அட்சய திருதிகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ரிமைண்ட் பண்ண அக்ஷய திருதி வருது, ஏதாவது வாங்கி கொடுங்க. ஓஹோ, இது வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறது இல்லை, நானே வாங்கி கட்டிக்கிறது அப்படின்னு. பட் அட்சய திருதிக்கு ஒரு அருமையான ஆஃபர் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோன்னு பார்த்தோம். திரு முத்துராமன் ஐயா அவர்கள் இங்கே RM ஜுவல் பட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து வந்து யூஎஸ்ஏல இப்படி ஒரு நகைக்கடை நடத்துகிற ஒரே தமிழர் அவர் தான். ஸோ அவங்க வந்து 30% வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. மேக்கிங் சார்ஜஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ கோல்டு மேக்கிங் சார்ஜஸ் நீங்கள் இங்கே எங்கே போனாலுமே, அதாவது பெரிய பெரிய பிராண்ட் போனாலுமே வந்து மேக்கிங் சார்ஜஸ் உண்டு. நம்ம ஊர்லேயும் உண்டு, இங்கேயும் உண்டு. அதில் ஒரு 30% ஆஃபருங்கிறது ஒரு நல்ல ஆஃபர்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அக்ஷய திருதிக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது வந்து ட்ரெடிஷனாக பண்ணிட்டு இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பிரேமா. அஃப்கோர்ஸ் வந்து அது எப்போ ஆரம்பிச்சது, எதனால், ஒரு புராண கதையும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சமீப காலமாக பார்க்குறது அட்சய திருதிக்கு ஒரு பொட்டு தங்கமாவது வாங்கி வைக்கிறது அப்படின்னு. தங்க காயின் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இல்லையா, ஐயாட்ட அதுவுமே இருக்குது. நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அதை ஃபாலோ பண்ணுவாங்க, நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது நிறைய நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. ஏன்னா கோல்டு ரேட் எப்போவுமே ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ அது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். கரெக்ட், அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா. ஸோ அந்த டேல தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கோல்டில் இன்வெஸ்ட், நான் எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோலாம் சொல்லியிருக்கிறது, ஒரு பகுதியை நீங்கள் தயவு செஞ்சு கோல்டுக்காக ஒதுக்கிடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு $100, ஒரு 10% கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு நீங்கள் போயிடுங்க. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி நீங்கள் திங்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளஸ் சென்டிமெண்ட் ஆகும். அன்றைக்கி வாங்கினா பெருகுன்னு சொல்கிறாங்களே, ஸோ வாங்கி வைப்போம், நகை பெருகினாலும் ஓகே, விலை ஏறினாலும் ஓகே அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வாங்கலாம். ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணாலே ஐயா நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஒரு சிறந்த நபரும் கூட. ஆக்சுவலாக அவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துச்சு. நான் நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்களோட இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ரொம்பவே எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஜுவல் வேணும்னா நீங்கள் அதை கஸ்டமைஸ்டு பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஸ்டேட்டில் நமக்கு கோல்டு ஜுவல்ஸ்க்கு கோல்டு பார் ஆர் கோல்டு காயின் வாங்கும்போது நமக்கு டேக்ஸ் இல்லை. ஸோ அது கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வாங்கும்போது அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போது நீங்கள் பார்க்கும்போது டேரிஃபும் குறைச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிக்கிறவங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இந்த வருடம் அட்சய திருதியை ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 19 வருதுங்க. அன்னைக்கு RM ஜுவல் புட்டிக் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கே திறக்கிறதா ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸ்டர்ன் டைம் பிரகாரம் காலை 8 மணிக்கே ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்துடும். நீங்கள் தாராளமாக அப்பயே வந்து கால் பண்ணி ஐயாட்ட விவரம் விசாரிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம். பிரேமா, இந்த டேட்டா வந்து பீரியடிக்காக கொடுத்துட்டு இருப்பாங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த இன்வென்ட்ரி டேட்டாங்கிறது USCIS வந்து பீரியடிக்காக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னா வந்து அவங்க என்னென்ன ஃபார்ம்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டிக்ளைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ RFI அனுப்பியிருக்காங்க, இந்தந்த நாடுகளுக்கு எப்படி இருக்குது. அதான் வந்து இப்போது சப்போஸ் எடுத்துக்கோ, எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் கேட்டகரி இருக்குது. EB1 நாங்கள் இந்தியாவுக்கு எவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், மெக்சிகோக்கு எவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்திருக்க டேட்டா வந்து நீங்கள் அந்த லிங்க் கொடுக்குறேன், மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க, மார்ச் எண்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ லேட்டஸ்ட் டேட்டா. இதுக்கப்புறம் டேட்டா வரணும் ஒரு குவார்ட்டர் நம்ம வந்து ஒரு 3 மாதமாக வெயிட் பண்ணும். ஸோ 3 months ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன டேட்டா பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து H1B சம்மந்தமான ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஆர்த்தி, அதை பார்த்துருவோம். அதாவது வந்து கடந்த வருடம் செப்டம்பர் 30, 2025, அதாவது ஃபிசிக்கல் இயர் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அக்டோபர் டு செப்டம்பர் தான் ஃபிசிக்கல் இயர். ஸோ போன ஃபிசிக்கல் இயரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்த பிறகு நிறைய பேர்கிட்ட வந்து இல்லை H1B நிறைய வந்து அப்ரூவல் பண்ண மாட்டாங்க, நிறைய டிக்ளைன் இருக்குங்கிற பயம்லாம் இருக்குது. ஸோ இந்த டேட்டா பார்க்கும்போது ரியலாக என்ன நடந்திருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அடுத்து நீ ஸ்க்ரீனில் பார்க்குற ரொம்ப முக்கியமாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் மந்த்லி வைஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அதான் வந்து 100 பெட்டிஷன் வருதுன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா 97.9%. செப்டம்பர்லாம் அந்த பயம் பீக்கில் இருந்துச்சு, நிறைய வந்து டிக்ளைன் பண்ணுவாங்களோ அப்படின்னு. ஸோ அப்படி ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் பார்க்கும்போது 97.1
196.9 இருக்கு. ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். வேற என்ன டேட்டா பிரேம் இதில் கொடுத்துருக்காங்க? இதில் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் பாரு, இது H1B சம்மந்தமாக இந்த டேட்டா பார்க்குறீங்க. அதில் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு வந்து 4.5 லட்சம் H1B பெட்டிஷன் வருது. ஸோ அதில் அப்ரூவ் ஆனது 4,06,000 அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் 4.5 லட்சம் பேருங்கும் போது அது வந்து புது H1B கிடையாது. அது புது H1Bயாக இருக்கலாம், எக்ஸ்டென்ஷனாக இருக்கலாம், அமெண்ட்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு வருஷத்துக்கு 4.5 லட்சம் பெட்டிஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்கிறது நம்பர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நீ கேட்ட கேள்விக்கு இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளாங்கெட் எல் விசா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அதோட அப்ரூவ் ரேட்டும் ஆவரேஜாக ஆகும்போது 98.6% இருக்குது. யூஸ்வலாகவே வந்து பிளாங்கெட் எல் பெட்டிஷன் நிறையா டினை பண்ணுறாங்க. அது முக்கியமாக வந்து புது கவர்மெண்ட் வந்த பிறகுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஒன்றும் தெரியல, நிறையா வந்து அப்ரூவல் இருக்குது. அதே மாதிரி L1A விசா நீங்கள் பார்க்குறீங்க, அது வந்து 91.8% இருக்குது, பரவாயில்ல. L1B விசா அதுவுமே 92.3% இருக்குது. யூஸ்வலாகவே எல் விசா வந்து பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு H1B விசா. H1B விசா அப்ரூவல் ரேட் அதிகமாக இருக்கும். பட் எல் விசா நீங்கள் பார்க்கும்போது அதில் நிறைய வந்து ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதோட அப்ரூவல் ரேட்டு கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. பட் ஸ்டில் பார்க்க 90% அதிகமாக தான் இருக்குங்கிறது சந்தோஷமான விஷயம். அப்புறம் ஓ விசா பார்க்குறீங்க, ஓ விசா வந்து அவுட்ஸ்டாண்டிங் விசா 94% இருக்குது ஆல்மோஸ்ட். அது நல்ல விஷயம். R1 விசா பார்க்குறீங்க, R1 விசான ரிலீஜியஸ் விசா இருக்கு இல்லையா, 95% இருக்கு. பிரேம் இப்போ கிரீன் கார்டுக்கு வருவோம். ஆமாம், ஆப்வியஸாக அதுதான் சம்மந்தமாக நிறைய டேட்டா இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இது என்ன இன்வென்ட்ரினா வந்து I-485 பண்ண ஒரு இன்வென்ட்ரி டேட்டா கொடுத்துருக்காங்க. இது என்ன பிரேமா, அவைலபிள், அவைட்டிங், அவைலபிலிட்டி? சூப்பர் கேள்வி கேட்ட. இது என்ன அவைலபிள், அவைட்டிங், அவைலபிலிட்டினா, அவைலபிள்னா அவர்களுக்கு ரெடியாக இருக்கிறது கிரீன் கார்டு அப்படின்னு அர்த்தம். அவைட்டிங் அவைலபிலிட்டினா I-485 பண்ணிட்டாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணிட்டாங்க, பட் அவங்க வெயிட் பண்ணுறாங்க அந்த கிரீன் கார்டு நம்பருக்காக அப்படின்னு தெரியுது. அவைலபிள் நம்பர் ஏன் அதிகமாக இருக்குன்னா, இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, I-485 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க டேட்டுமே வந்து வந்திருக்கும், ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வந்திருக்கும். பட் அந்த ப்ராசஸே நிறையா இருக்குது இல்லையா. உனக்கு வந்து சில நேரத்தில் வந்து RFI அனுப்பியிருப்பாங்க, சில நேரத்தில் வந்து பேக்ரவுண்ட் செக்ஸ் இருக்கும், மெடிக்கலுக்காக RFI அனுப்பியிருக்காங்க, சில பேருக்கு இன்டர்வியூ டேட் வந்திருக்கும், இன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு கிரீன் கார்டு வாங்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பிரேமா இதுவும் வந்து போன ஃபிஸ்கல் இயரா? இல்லை, இது வந்து லேட்டஸ்ட் டேட்டா, அட்லீஸ்ட் வந்து லேட்டஸ்ட் டேட் சொல்லலாம். ஏன்னா ஜனவரி 2, 2026 நினைக்கிறேன், அவங்க ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும். அப்போ தான் வந்து டேட் எடுத்திருக்காங்க. இந்த அவைலபிள்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெடியாக இருக்குது கிரீன் கார்டு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி இல்லை. மேக்ஸிமம் வந்து 2013 டேட் வந்து அவைலபிள் தான் இருக்குது. அவைட்டிங் அவைலபிலிட்டியில் ஃபஸ்ட்டு 2013 எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். நீங்கள் பார்க்குறீங்க 2013 அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற டேட்டு. அதில் பார்க்கும்போது EB2 கொஞ்சம் அவைட்டிங் அவைலபிலிட்டியில் இருக்காங்க, EB3யுமே இருக்காங்க. EB3ன்னு பார்க்கும்போது நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 1150 நம்பர்ஸ் இருக்காங்க 2013 அவைட்டிங் அவைலபிலிட்டியில். அதுவே நீங்கள் வந்து EB2ன்னு பார்க்கும்போது நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. பார்க்கும்போது உங்களால் 6800 இருக்காங்க மொத்தம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2013 கொடுத்துட்டு தான் 2014 வரும். ஸோ இந்த நம்பர் நான் பார்க்கும்போது அவங்க ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் 2013 ரெட்ராகஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2013 போகவே போகாது. ஸோ 2014 தான் நம்ம பேசணும். இப்போ அவைட்டிங் அவைலபிலிட்டின்னு பார்க்கும்போது 2014 பார்ப்போம். 2014 தான் அதிகமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு EB2 பார்த்துருவோம் எவ்வளோ இருக்காங்கன்னு. இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க 2014 EB2 அவைட்டிங் அவைலபிலிட்டின்னு பார்க்கும்போது 16,000, ஆல்மோஸ்ட் 17,000 பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்களா? இன்னும் அதிகமாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது ஜனவரி டேட்டா. அதன் பிறகும் அவங்க டேட் ஃபார் ஃபைலிங் வச்சு ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் டேட்டா இருக்குது. ஸோ இன்னும் வேறு நிறையா இருந்திருப்பாங்கங்கிறது தான் உண்மை. அப்படி பார்க்கும்போது இது வந்து 16,000 தாண்டி தான் இருக்கும் EB2ல வெயிட்டிங். அண்ட் EB3ல பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. இதே மாதிரி EB3 பார்த்தீங்கன்னா வந்து 12,000, ஆல்மோஸ்ட் வந்து அதுவும் 17,150 இருக்குது. இவ்வளோ கொடுத்துட முடியுமா பிரேமா 1 இயரில்? ஓகே, 1 இயரில் வந்து எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துருவோம். 1 இயரில் வந்து உனக்கு வந்து 1,40,000 வருது. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60,000 ஃபேமிலி பேஸ்லேருந்து வருது, அன்யூஸ்டாக வருதுன்னு வச்சுப்போம். 2 லட்சம் வருது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 லட்சத்தை எடுத்துப்பாங்க. இந்த 2 லட்சத்தில் 0.286, அதாவது வந்து 28.6% தான் உங்களுக்கு EB2 வரும். ஸோ 0.286 போட்டேன். அந்த வரதில் 7% தான் மேக்ஸிமம் இந்தியாவில் யூஸ் பண்ண முடியும். பட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எல்லாம் கரண்டில் இருக்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் இந்தியாவுக்கு வரும். முதல்ல இப்படி ஒரு கேல்குலேஷன் போடுவோம். 4 கண்ட்ரி பேக்லாகில் இருக்காங்க. ஸோ 7% அப்படியே போயிடும். அதாவது 28% போயிடும். மீதி உள்ள 72% தான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த 72%ல் அவங்க 22% யூஸ் பண்ணாங்க, மீதி 50% அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு, இந்தியாவுக்கு ஒரு 57% கிடைக்குதுப்பா. அப்போனா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 0.57 போட்டோம். அப்படி பார்க்கும்போது ஒரு 32,604 வருது.
இப்படி பார்த்தா ஈஸியா குடுத்துடலாம் போல இருக்கே. அப்படி பார்த்தா ஈஸியாக கொடுத்துடலாம் போல இருக்கு. பட் விஷயம் என்ன தெரியணும்னா, இன்னும் இந்த ரியல் நம்பர் இந்த 3 மாசத்துல எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். ஆப்வியஸாக அந்த நம்பர் அதிகமாக வரும். டிசம்பர் வந்து அவங்க போடவே இல்லை. ஸோ அந்த நம்பரும் அதிகமாக வரும். ஸோ இன்னொரு விஷயம் தெரிய வேண்டியது என்னன்னா வந்து, சம்டைம்ஸ் வந்து EB2லையுமே I485 பண்ணியிருப்பாங்க, EB3லையுமே I485 பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு வேளை வந்து இவங்களுக்கு வந்து EB2ல பண்ணிருக்கவங்களுக்கு EB3ல கிடைச்சுன்னா க்ரீன் கார்டு இங்கே வாய்ட் பண்ணுவாங்க டூப்ளிகேட். ஸோ அதனால இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரணும். இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது எப்படி அகாமடேட் பண்ணுவாங்களா இல்லையான்னு. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்பர்ஸ் வந்து ஸ்டில் வந்து அந்த அவைலபிள் நம்பரோட கம்மியாக இருக்குது 2014 மட்டும் பார்க்கும்போது அப்படின்னு தெரிய வருது. இந்த நம்பர் நான் திரும்ப சொல்கிறேங்க, இந்த நம்பர் இன்னும் க்ரோ ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ நமக்கு ரியல் நம்பர் வந்தால் தான் தெரியும். ஈஸியாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து டபுள் கூட ஆகலாம். அப்படி பார்க்கும்போது 33,000 34,000 கூட வரலாம். பட் பொறுத்து தான் பார்க்கணும். பிரேமா EB3 ஏன் கம்மியான அப்ளிகேஷன் வந்திருக்கு? பிகாஸ் நீ வந்து பார்த்தினா போன தடவை நிறைய I485 வந்து EB2ல பண்ணாங்க. பிகாஸ் EB2 டேட் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா EB3ல I140 வச்சிருந்தாலுமே அதை கொண்டு வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ் EB2 பண்ணாங்க அப்டேட் பண்ணிட்டு. இந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. அதனால தான் வந்து இப்போ பெண்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து EB2 அதிகமாகவும் EB3 கம்மியாகவும் இருக்கு. பட் ஓவர் த பீரியட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2 லைன் போயிட்டு இருக்கு, இங்கே எங்கே மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓவர் த பீரியட் என்ன ஆகுனா ஒரு லைன் க்ரௌட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து EB2 க்ரௌட் ஆகிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து EB2ல அதிகமாக இருக்கு EB3 கம்பேர் பண்ணும்போது. இப்போ EB1 பார்க்குறோம். ஸோ EB1 கரண்ட்டில் வரதுக்கு ஃபர்ஸ்ட் 2023 வந்து க்ளீன் பண்ணும். அப்போ தான் வந்து 2024 வர முடியும், 25 வர முடியும். பட் நல்ல விஷயம் என்னன்னா 2022ல எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 2022ல நீங்கள் EB1 வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் நிறைய பேர் சொல்கிறாங்களே 6 மாதம் வெயிட் பண்ணணும், 7 மாதம் வெயிட் பண்ணணும். பட் கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் கண்டிப்பாக கிடச்சிரும். உங்களுக்கான வீசா நம்பர் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நம்பலாம். அதே போல் EB4 பார்க்குறீங்க. EB4 அவைலபிலிட்டி 2021லையும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க, 2022லையும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ EB4லாம் வரணும்னா வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் வர முடியும். அண்ட் EB4க்கு வந்து 7.1% தான் EB4க்கும் EB5க்கும் அலோகேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ மேஜர் பர்சன்டேஜ் வந்து EB1 EB2 EB3 தான் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிரேமா 1 இயர்ல எவ்வளோ I140 பண்ணுவாங்க? அது நல்ல கொஸ்டின். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து I140 எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு பாரு, EB1ல வந்து 20,000 ஆல்மோஸ்ட் 21,000 வந்து பெண்டிங்கில் இருக்குது. EB2 தான் ரொம்ப அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது, ஆல்மோஸ்ட் 3 லட்சம். I140 வெயிட் பண்ணுறாங்க க்ரீன் கார்டு வாங்குறதுக்கு. ஒரு வேளை இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இதுலேருந்து வந்து ஒரு 90% எடுத்துக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஒரு நம்பர் வருது, ஒரு 4,33,000 வருது. பட் இது எல்லாமே I140. ஒரு I140னா அந்த பிரைமரி மட்டும் I140 வாங்கியிருப்பாங்க. பட் I485 போகும்போது பிரைமரியோட ஸ்பவுஸ் போவாங்க, குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்க போவாங்க. டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது ×2ன்னு போட்டு தான் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சரியான நம்பர் வரும். நான் வந்து அதுவுமே கம்மியாக 1.5 போட்டுக்கிறேன். பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 6.5 லட்சம் க்ரீன் கார்டு தேவைப்படுது. குறைஞ்சது நான் சொல்கிறேன், தாண்டி தான் தேவைப்படும். இந்த எல்லாமே டேட்டா வச்சு தான் பார்க்குறோம். அதுவும் இந்த டேட்டா வந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் தான். இந்த ஃபிசிக்கல் இயர் என்னாச்சுன்னு தெரியுது. ஸோ இதை விட அதிகமாக தான் க்ரீன் கார்டு தேவைப்படும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சில பேர் கேட்பாங்களே 2020 21 அதெல்லாம் லாங்வே நம்ம வந்து போகணும். இப்போதைக்கு 2013 14 15 அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். இப்போதைக்கு வேண்டியதெல்லாம் 2013 ஃபுல்லாகவே கொடுத்துடணும். 2014 கொஞ்சம் மிச்சம் வச்சாலும் அடுத்த ஃபிசிக்கல் இயர் 2014 க்ளீன் பண்ணிட்டா 2015 16க்கு வந்து நிற்பாங்க. ஸோ அப்படி தான் படிப்படியாக போகணுமே தவிர, ஏன்னா கொடுக்க வேண்டிய நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 1,40,000 தான் வரும். ப்ளஸ் ஃபேமிலி பேஸ் யூஸ் பண்ணலாம், அங்கேருந்து வரும். ஸோ இதான் நிதர்சனம் உண்மை. நம்பரை பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ நீ கேட்ட ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து I140 பண்ணுறாங்கன்னு இந்த டேட்டாவும் இருக்குது. அப்ரூவல் பார்ப்போம். அப்ரூவல் பார்க்கும்போது 1.5 லட்சம் பர் மேக்ஸிமம் இதில் வந்து இந்தியா தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு வருஷம் I140 பண்ணுறதோட அந்த எல்லா அப்ரூவ் பண்ணுறது எல்லா நம்பர்ஸும் பார்க்கும்போது 1.5 லட்சம் வருது. ஸோ அப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வந்து I140 வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பாரு. அதே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்காங்க. வெறும் EB1 EB2 EB3ல அது EB3 EB2னா இப்போ NIWலாம் இருக்குது, அதெல்லாம் தனியாக போட்டிருக்காங்க. EB1ல அதுவுமே தனித்தனியாக போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது 1.5 லட்சம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து I140 பண்ணுறாங்க ஆர்த்தி. இப்போ வருஷம் எவ்வளோ I140 பண்ணுவாங்கன்னு பாரு. சில பேர் வந்து கம்பெனிஸ் ஏற்கனவே I140 வந்துருக்கலாம், புது கம்பெனி போனதுனால புது I140 கூட வாங்கிருக்கலாம். ஸோ அது வந்து போர்ட்டின் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் அப்படியே எடுத்துக்க முடியாது. பட் இந்த நம்பர் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஒரு 1,25,000 எடுத்தாலுமே வெறும் I140 மட்டுமே 1,25,000 இருக்குது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய க்ரீன் கார்டு எப்பயுமே சொல்கிற மாதிரி ×2 போட்டால் ஒரு 2.5 லட்சம் தேவைப்படுது. ஒரு வருஷம் இவ்வளோ பேர் தேவைப்படுது. ஓகே, இந்த எல்லாம் டேட்டா இருக்குது. நமக்கான தெரிஞ்சிக்க வேண்டியது டேட்டா வந்து சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. க்ளீன் பண்ண வேண்டிய டேட்ஸ் இருக்குது நிறையா அப்படின்னு தெரிய வருது. ஹோப் இந்த வருஷம் வந்து முடியறதுக்குள்ளே எல்லா டேட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் வந்து அந்த கோடு 2013 உள்ள கோடும் 2014 உள்ள பாதி கோடும் அழிச்சாலே ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும்.
பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம முன்னாடி ரெட்ராகஸ் வீடியோல சொன்ன மாதிரி இதுக்கு மேல ரெட்ராகஸ் ஆகும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் டேட் வந்து ஃபர்தரா ஃபாஸ்டா மூவ் ஆகும்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த டேட் இருந்தாலே அது ஒரு வெற்றி தான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.